ஹாப்பி பர்த்டே. அவளுக்காக ஒரு பட்டு சாரி. தேங்க்யூ மம்மி டாடி. தேங்க்யூ. என்னோட சிஸ்டரோட பர்த்டே இன்னைக்கு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் கேக்கு சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா. அழகாக எழுதியிருக்கோம் ஹாப்பி பர்த்டே கௌசல்யா செல்லக்குட்டி ஏஞ்சல்னு. டேட் போட சொல்லியிருந்தோம். 1/2 kg தான் கேக்கு. ஸோ அதனால் டேட்டுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் ஷார்ட்டாக ஹச்பிடேன்னு சொன்னோம். பட் இதுவும் ஓகே தான், க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோ கலர் ரோஸ்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. கேக்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைட்டு மெழுகு ஏற்றியாச்சு. நான் போய் என்னோட சிஸ்டரை போயிட்டு கூப்பிட்டு வரேன். அவள் ரெடியாக இருக்காங்க. எப்படி இருக்கு நம்ம கேக்கு? நல்லா இருக்கா? சரி, ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை லவ்லி சிஸ்டர் கௌசல்யா. நானே கை தட்டி கௌசல்யா ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை சிஸ்டர் ஏஞ்சல். Happy birthday to my lovely to you. Happy long life to you. Kौsalya. Happy birthday cello. Happy birthday Chelakutti. Happy long life to you. Kौsalya. Happy long life to you. Kौsalya Chelakutti. Happy long life to you. Thank you, Chelakutti. அவளுக்கு ஒரு gift. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்க எல்லாருமே சேர்ந்து கொடுக்க போறோம். அப்பா அம்மா டாடி அவ கட்ட சொன்னா அவ கட்டல. அப்புறமா கட்டிங்க. அவளுக்காக ஒரு பட்டு saree. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கான்னு பார்த்தா செல்லம். பிடிச்சிருக்கு. இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மயில் கலர் மாதிரி நல்லா இருக்கும். ஆல்ரெடி பார்த்து எடுத்தது தான். அது வந்து கிஃப்டா நாங்க இப்பவே கொடுத்துட்டோம். நல்லா இருக்கு. மயில் கலர்லாம் பீக்கா கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர் மாதிரி மிக்சிங் கலர். இது யாருக்கெல்லாம் இந்த கலர் பிடிக்கும் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு வீடியோஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். என்னோட பர்த்டேவை எனக்கு பிடிச்ச மாதிரி போச்சு. ஆக்சுவலாக நான் செலிப்ரேட் பண்ணுறதுலே இல்லை. எனக்கு கிளம்புனாங்க. நான் கிளம்ப மாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களோட பர்த்டே டேட் வந்து ரொம்பவே லக்கி. 24/5/2026 தான். 24ன்றது எல்லாருக்குமே ஒரு 6னா ஒரு லக்கியான நம்பர் சொல்லுவாங்க. என்னோட சிஸ்டரோட பர்த்டே டேட் அதுதான். எல்லாமே லக்கி தான். எங்களுக்கு ஸ்பெஷல். எப்போவுமே ஒரு 6 வந்து லக்கி நம்பர் தானமா சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்படி நீ பர்த்டே போச்சு? கேக் எப்படி இருந்தது? சூப்பரா. கேக்கும் சூப்பர். என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா போயிடுச்சு. இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம். லக்கி நம்பர் தான். என்னோட பர்த்டே டேட் எனக்கு லக்கி. ஜெனரலாவே 6 வந்து லக்கி தான் சொல்லுவாங்க. எனக்கும் 6 ரொம்ப பிடிக்கும். 24 பிடிக்கும், 6ம் பிடிக்கும். 21 பிடிக்கும். 23 என்னோட இது. 21 நல்லா ஜாலியா நல்லா கேக் நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டு கேக் செலிப்ரேட் பண்றதுல இங்க பாருங்க சூப்பரா இருந்தது. நாங்க என்ன கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வேர்க்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வேர்வையில செமையா செட் ஆகுது. நாங்க குளிச்சுட்டே இருக்கோம். அவ்வளோ ஸ்வெட்டிங்கா இருக்கு. கேக் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஈவினிங் எப்போ வேணுனாலும் நாளைக்கு வேணுனாலும் சில்லுன்னு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்புறமா சாப்பிட்டுப்போம். எங்களோட பர்த்டே எப்பயுமே இப்படி தான் போகும். நாங்கள் இப்படியே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி. நான் ஆக்சுவலாக இதை கூட எதிர்பார்க்கல. எனக்கு அப்படியே நார்மலாக அப்படியே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து கேசரி செஞ்சு கொடுப்பாங்க அம்மா. அப்படி தான் நாங்கள் வந்து பர்த்டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். கேக்கும் கட் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து எனக்கு கிளம்புன்னு நான் சொல்லிட்டே இல்லைண்ணா. சும்மா ஒரு குட்டி சர்ப்ரைஸ். எப்பயுமே கேக் கட் பண்ணுவோன்னு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பி இல்லை. அதனால அந்த ஒரு ஹாப்பினஸ் என்னோட சிஸ்டருக்கு நாங்கள் கொடுக்கணும். நானும் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணியாச்சு. தேங்க்யூ மம்மி டாடி. இதோட
நம்மளோட நெக்ஸ்ட் இயர் பர்த்டேல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் மீட் பண்ணலாம். பட் டெய்லி vlogsல பார்க்கலாம். பை பை. பாய். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட அவுட்ஃபிட்லாம் இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.